8 useful kitchen products. வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா நமக்கு நல்ல வந்து கேப் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8 யூஸ்ஃபுல் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஹால் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் வந்து பார்க்கும்போது நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த ப்ரைஸ்க்கு வந்து அது ஒர்த்தாக இருக்கா? ஏன்னா நம்மளால், நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எதுவுமே நம்மளால் தொட்டு பார்த்து சைஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் பார்க்கும்போது இது என்ன சைஸில் இருக்குது, ஓகே இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான, இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற கிச்சன் டூல்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கொஞ்சம் ஆர்கனைசர்ஸும் வந்து இருக்குது, கிச்சன் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து சொன்னால் நம்பவே மாட்டீங்க, ஜஸ்ட் 180 rupees தான். நம்ம வந்து நிறைய ஆயில் கண்டெய்னர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் மீஷோ ஹால்லையும் வந்து போட்டிருக்கேன். கிளாஸ்லேயும் பார்த்துருக்கோம், பிளாஸ்டிக்லேயும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து இருக்குது. பட் நான் வந்து இப்போ கொஞ்சம் இயர்ஸாக வந்து மாற்றிட்டேன். செராமிக் அண்ட் கிளாஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா செராமிக் ஆயில் கண்டெய்னர்ஸ் இல்லை இந்த மாதிரி கிளாஸ். இது வந்து உங்களுக்கு வந்து பிசுக்கே பிடிக்காது. நம்ம வாங்கும் போது எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வீடியோவில் வந்து வரப்போகுது, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-in-1 பர்பஸில் வந்து இருக்கிற ஒரு கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் தான். இதோட ஃபினிஷ் எல்லாம் பார்க்கும்போது 180 rupeesனு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இதோட பாடி வந்து நமக்கு கிளாஸில் வரும். டாப்பில் இருக்கிறது எல்லாமே நாசில், அப்புறம் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் வரும். இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பேஸ்டல் க்ரீன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கொரியன் குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியும் காட்டுறேன். நம்ம இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தனியாக வந்து இந்த டியூப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு இந்த இடம், அதாவது இந்த இடத்துல ஒரு ஓப்பன் வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து நம்ம ஆயில் போர் பண்ணுறதுக்கு. இது நம்ம யூஸ் பண்ணாதப்போ அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். டஸ்ட் எதுவும் இதில் வந்து சேராமல் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட கிளிப் வந்து இங்கே இருக்குது. இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது. இந்த இடத்துல இருக்கிறது இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆயில் ஸ்ப்ரே ஆகிற ஆப்ஷன் வந்து இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து குக் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம தோசை சப்பாத்திலாம் வந்து போடும்போது ஆயில் வந்து நம்ம நிறைய இடத்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கலாம். தோசை மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிறப்போ ரொம்ப மினிமமாக ஆயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட எவ்வளோ குவான்டிட்டின்றலாம் நான் கீழே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல அகலமாகவும் இருக்குது. நமக்கு க்ளீனிங்குமே வந்து ரொம்ப ஈஸி. நம்ம அழகாக வந்து ஒரு ஸ்க்ரப் வச்சு ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். 180 rupeesக்கு வந்து கண்டிப்பாக வர்த், மஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் சொன்ன இந்த செராமிக் ஆயில் டிஸ்பென்சர் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 months நான் கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து மீஷோவில் வாங்கினது தான். மீஷோவில் இதுலேயே வந்து காம்போ செட் ஆஃப் 2 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அது வந்து 500, 600 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து கிடைக்கிது. நான் வந்து ஒன்று தான் வாங்கினேன். ஒன்று வந்து 259 rupeesக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப வர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ளீனிங்குமே வந்து ரொம்ப ஈஸி, மெயின்டெனன்ஸும் வந்து நம்ம ரொம்ப வெயிட் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் வந்து இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து 500 ml கெப்பாசிட்டி. நம்ம அழகாக வந்து எண்ணெய் எடுத்து ஊற்றுறதுக்கும் இந்த மாதிரி ஃபனல் மாதிரி மவுத் வந்து இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பிடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக நமக்கு நல்ல வந்து கேப் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குமே அழகாக இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்ஸ்லேயே வந்து 1000 ml கெப்பாசிட்டி, 1200 ml கெப்பாசிட்டி வரைக்கும் மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து வர்த்தான ப்ரைஸில். ஸோ 259க்கு வந்து கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லுவேன். இதோட லிடு வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா இதில் வந்து வச்சிங்கன்னா க்ளோஸாக இருக்கும், கேப் எல்லாம் வந்து இருக்காது. என்னோட கிச்சனில் வந்து நான் நிறைய விளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு உடன் ட்ரேயில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி செராமிக் ஆயில் கண்டெய்னர்ஸ் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக ஒன்று பெருசு வச்சுருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃப்ரைட் ஆயில் அந்த மாதிரி சுட்டன மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது இன்னுமே அந்த ஆயில் கண்டெய்னரும் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன இந்த ஆயில் கண்டெய்னர் தான். இது வந்து உங்களுக்கு 1 லிட்டர், அதாவது 1 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் வந்து இருக்கும். நம்ம நிறைய ஆயில் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து
பார்த்திங்கன்னா 500 ml கெப்பாசிட்டியில், இது வந்து ஒரு 1000 ml கெப்பாசிட்டி உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், பட் நமக்கு வந்து பேஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கு லிட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த கேப்புமே இல்லாமல் பக்காவாக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஹேண்டிலுமே நல்ல பெருசாக தான் இருக்கும். பிடிச்சிட்டு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு கீழே வந்து கொட்டி அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. நல்லா நமக்கு குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளோட ஹால் வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் நம்ம வந்து ஆயில் டிஸ்பென்சர்ஸ் போட்டிருக்கோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் வந்து போட்டிருக்கோம். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுற எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிப்பேன். இதுவும் குக்கிங் ஆயிலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் டிஸ்பென்சர்ஸோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெஸ்ட் ஆயில் டிஸ்பென்சர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணலாம். க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸி, மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஸோ அதோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். வந்து நீங்கள் ஆயில் கண்டெய்னராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இது நான் உடச்சிருவேன், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டெக்கர் பீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக அதில் வந்து வாஸ் மாதிரி வச்சுட்டு ஃப்ளவர் ஸ்டிக்ஸ் ஏதாவது போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 545 தான். 639க்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து காம்போவாகவும் மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. 900 சம்திங்க்கு காம்போவாகவும் அவைலபிளாக இருக்குது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது செல்ஃப் ஸ்டிரிங் மக்கு. இதுவுமே வந்து கிளாஸில் தான். ஸோ ட்ராவல்க்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இன்கேஸ் நம்ம வந்து ட்ராவலில் வந்து பால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நம்ம ஆற்றிட்டுலாம் இருக்க வேணாம். இது வந்து சார்ஜபிள் தான். அதனால் நம்ம சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா எங்கே வேணால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வந்து பெருசாக இருக்குது. இது வந்து 400 ml கெப்பாசிட்டியில் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங்க்கு ஒயரும் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் இருக்கிற ஹேண்டில் வந்து கொஞ்சம் உடன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டுமே நமக்கு வந்து உடன் ஃபினிஷில் தான் வந்து வருது. சூப்பராக இருக்குது. நமக்கு மவுத் அந்த எண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல அழகாக இருக்குது. சூப்பராக ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து நமக்கு அளவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ பால் அளவு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எதுவும் தண்ணிலாம் படாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்திங்களா, இது வந்து ஆன் அண்ட் ஆஃப். இது ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பீட் ஆகுது. இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றது நம்ம பால் ஊற்றி வந்து செக் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதில் இந்த மாதிரி ஹாட் சாக்லேட் பவுடரோ இல்லை நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த பவுடர் வந்து போட்டுட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் நிறைய பால் ஊற்றினா தான் இது வந்து ஓகே. ஏன்னா இந்த பீட்டர் வந்து எது வரைக்கும் வருதுன்னா இது வரைக்கும் வந்து வருது. அட்லீஸ்ட் ஒரு 300 ml வரைக்குமாவது நம்ம பால் ஊற்றினா தான் இது வந்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து எக் பீட் பண்ணுவீங்கன்னா எக் பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம மில்க் ஷேக்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு பால் போட்டு மில்க் ஷேக் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்போ இந்த ஃபார்முலா மில்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆற்றணும், நிறையா நேரம் வந்து ஆற்றணும். ஸோ ட்ராவலில் நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா மில்க்லாம் கொடுக்குற மதர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா ஆற்றணுன்றதுனால நமக்கு ட்ராவல் பர்பஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து ஹாட் சாக்லேட் போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நிக்கிலுக்கு நல்லா வந்து பீட் பண்ணுச்சு. இப்போ நம்ம ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறப்போ ஆற்றும் போது நமக்கு வந்து ஸ்பில் ஆகும், நம்ம வந்து டம்ளர் எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி நமக்கு கவலையே இல்லை. நல்லா வந்து நுர வருது பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து கேப்பச்சினோ பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ நமக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் வந்து ரெடி பண்ணுவோம் வீட்டிலே, நட்ஸ் பவுடர், அதெல்லாம் வந்து ஷேக் பண்ணி கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது. இது வந்து எனக்கே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டா நீடர். அதாவது நம்ம கையே வைக்காமல் மாவு வந்து பிசையறதுக்கு. ஸோ இது எப்படி வந்து இருக்குன்றது நானும் நிறையா வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். நல்லா வந்து நீட் பண்ணுது இது. ஸோ இதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிக்சிங்க்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாக மாவு போட்டு இதை வந்து எப்படி நீட் பண்ணுதுன்றதை வந்து பார்த்துடலாம். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குற வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக இது வந்து நம்பிக்கையே இல்லை. ஒரு சின்ன கரண்டி எப்படி நமக்கு வந்து மாவை நீட் பண்ணோம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோக்காக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாவு தான் வந்து போட்டு பார்த்தேன். அதுவே வந்து பயங்கரமாக நீட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் நிறைய மாவு போட்டு வந்து நீட் பண்ணேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாவு திரண்டு வர வரைக்கும் இது வந்து சூப்பராக நீட் பண்ணுது. நம்ம கையே வந்து படாமல் கடகடகட நம்ம வந்து மாவை நீட் பண்ணுறதுக்கு
சூப்பரான ஒரு டூல் இது. நமக்கு வந்து கோதுமை மாவோட இன்கேஸ் மைதா மாவில் ஏதாவது டோலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கையில் வந்து நம்ம கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும். அது நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டோலாம் அடிக்கடி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த நீடிங் டூல் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் பை நம்ம கிச்சனில். நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீட் பண்ணேன். கையில் வந்து நல்லாவே திரண்டே வந்துடுச்சு பாருங்கள் மாவு. இதை மட்டும் நம்ம ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவி கையில் வந்து ஓரளவுக்கு மாவை வந்து திரட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கான்றது வந்து தெரியல. இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு டூல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன் பீலர் தான். கிச்சனில் வந்து கார்ன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மார்னிங் டைமில் நம்ம வந்து அவசரமாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறப்போ அந்த கார்னை பொறுமையாக வந்து உரிக்கிறது, சூடாக இருக்கும்போது அவசரமாக உரிக்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேங் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து பாயில் பண்ணாமல் அப்படியே நம்ம கடையில் வாங்கின கார்ன்லேயே வந்து ட்ரை பண்ணேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. நீங்கள் வந்து பாயில் பண்ண கார்னில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பர் ஈஸியாக இருக்கும். இது வந்து நமக்கு அந்த கார்னோட இதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ப்ராடக்ட். இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த கார்னை உரிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டூல் இருக்குது மீஷோவில். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறதுல பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்வேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நம்ம வந்து டிஷ்வாஷிங் ஸ்க்ரப்பு மாதிரி. இது வந்து நம்ம ஸ்க்ரப் மாதிரி இரும்பில் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து விற்கிது. இது வந்து ஐ திங்க் பேக் ஆஃப் 10ன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பட் இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க. நம்ம வந்து திருப்பி வாங்காமல் நமக்கு அந்த ஸ்க்ரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து வரும். ஒரு 2 வீக்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு திருப்பி வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரஃப்பாகவும் இல்லை, பட் வந்து துணி மாதிரி வந்து இருக்குது. நம்ம கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு, கேஸ் வந்து துடைக்கிறதுக்கு, கிளாஸ் ஃபினிஷில் இதெல்லாம் வந்து இருக்குல்ல, அதில் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகாமல் அழகாக நம்ம வந்து கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இரும்பில் தான் வந்துருக்கு. நல்லாயிருக்கு. இது ஒன்றுத்துக்கும் ஒன்று நம்ம வந்து வச்சுக்கலாம். அழகாக கேஸ் துடைக்கிறதுக்கு ஒன்று, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இது வந்தெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அழகாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு துணி மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட கிச்சனில் ஒரு மஸ்ட் பை ப்ராடக்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறது இதுதான். இது வந்து செட் ஆஃப் 3ன்னு வாங்கினேன். இது வந்து ஒரு க்ளீனிங் மல்டிபர்பஸ் ப்ரஷ் மாதிரி தான். இதோட பிரிசில்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம க்ளீனாக வச்சுருப்போம்னு நினைப்போம். பட் அந்த ஸ்விட்சஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்போ எவ்வளோ அதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து காஞ்சி போய் வருது பாருங்கள். இது வந்து நம்ம என்ன துணி வச்சு க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து எடுக்க முடியாது. பிரிசில்ஸுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அழகாக நமக்கு வந்து அந்த கை போகாத இடம், ப்ரஷ் போகாத இடம்லாம் வந்து நார்மல் அந்த ஸ்க்ரப்பு போகாத இடம்லாம் இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுது. இது நம்ம வந்து கிச்சனில் இந்த அப்ளையன்சஸ்க்கு, அதாவது கிரைண்டருக்கு, அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, இந்த நாப் இருக்கிறோட கார்னர்ஸ்லலாம் வந்து அழுக்கு சேரும். அதுக்கெல்லாம் இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்டாக, கிச்சன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்டாக எது இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் நம்ம வெளியே வாங்குறது வந்து ஒரு 100 ரூபா 120 ரூபா இருக்கும். பட் மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் இருக்கும். அதாவது பெரிய பர்பஸ். இப்போ நான் வந்து இன்னும் ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸ்லலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது எல்லாமே நம்ம வந்து வெளியே வாங்குறப்போ 200 300 இருக்கிறதெல்லாம் மீஷோவில் வந்து பேக் ஆஃப் 2 பேக் ஆஃப் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் 110 120 தான் வந்துருக்கும். நம்மளோட கிச்சனில் ஃபஸ்ட்டு ஹால் வீடியோன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து காட்டியிருப்பேன். அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து வெளியே ஒரு டிஷ்யூ பேப்பரே வந்து 100+ வந்துருக்கும். பட் மீஷோவில் வந்து பேக் ஆஃப் 2 வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம வந்து தேடி வாங்குறப்போ நமக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப கம்மியாக நம்ம கிச்சனில் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் மந்த் ஆன் மந்த் நம்ம வாங்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹால் வீடியோஸில் வந்து இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஹால் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.